மின்கம்பத்தில் பைக் மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் 19 வயது மாணவன் இறந்ததாக சொல்லப்பட்ட வழக்கு தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. மாணவனின் பெற்றோர் சொல்வது போல நடந்தது ஆணவ கொலையா? நடுத்தர வயதுடைய தம்பதி கண்ணீரோடு கலங்கி நிற்க காரணம், இவர்கள் ஆசையாய் பெற்று வளர்த்த ஒற்றை மகனின் திடீர் மரணம். பாண்டிச்சேரிக்கு புது டிரெஸ் வாங்க சென்ற பிள்ளையை இரத்தக்கரையுடன் மார்ச்சுரியில் பிணமாக பார்த்தால் எந்த பெற்றோரால் தாங்கிக் கொள்ள முடியும்? பத்தொன்பது ஆண்டுகள் அருமை பெருமையாய் வளர்த்த மகன் எப்படி இறந்தான் என்று கூட தெரியாமல் பரிதவித்து நிற்கிறார்கள் இந்த அப்பாவி தம்பதி. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள அரசகுழி கிராமத்தைச் சேர்ந்த முருகன் ஜெயா தம்பதியின் ஒரே மகன் ஜெயசூர்யா. 19 வயதான இவர் விருதாச்சலத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் பிகாம் படித்து வந்திருக்கிறார். கடந்த 18ஆம் தேதியன்று மோட்டார் சைக்கிளில் பிரவீன், ஜீவன் ஆகிய 2 நண்பர்களுடன் பாண்டிச்சேரிக்கு புது டிரெஸ் வாங்கப் போவதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். ஆனால் இரவு 10 மணி ஆகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் தந்தை முருகன் ஜெயசூர்யாவுக்கு போன் அடித்திருக்கிறார். அப்போது அவர் குள்ளஞ்சாவடியில் இருந்ததாகவும் சீக்கிரம் வீட்டிற்கு வருவதாகவும் கூறியுள்ளார். ஆனால் ஜெயசூர்யா நீண்ட நேரமாகியும் வரவில்லை. செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகியுள்ளது. இதனால் பதறிப்போனவர்கள் விடிய விடிய மகனை தேடியிருக்கிறார்கள். எங்கும் கிடைக்காததால் நண்பர்கள் பிரவீன், ஜீவனின் வீட்டிற்கு சென்று விசாரித்துள்ளனர். அப்போதுதான் அவர்களுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. ஜெயசூர்யா அதிவேகமாக பைக் ஓட்டி மின்கம்பத்தில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாக கூறி பகீர் கிளப்பியுள்ளனர். உடனே அலறி அடித்துக் கொண்டு ஓடிய பெற்றோர் ஜெயசூர்யாவை மருத்துவமனையின் பிணவரையில் சடலமாகவே பார்த்திருக்கிறார்கள். தொடர்ந்து உடற்கூறாய்வு முடிந்து சடலமும் ஜெயசூர்யாவின் குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இறுதி சடங்குகள் முடித்த பின்புதான் நடந்திருப்பது ஒரு ஆணவ கொலையாக இருக்குமோ என்ற சந்தேகம் ஜெயசூர்யாவின் பெற்றோருக்கு வந்திருக்கிறது. ஆம், ஜெயசூர்யாவும் அதே கல்லூரியில் பயிலும் ஒரு மாணவியும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்துள்ளனர். ஆனால் அந்த பெண் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இதனால் மாணவியின் பெற்றோர் இந்த காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அந்த மாணவியின் அக்காள் கணவர் ஜெயசூர்யாவை பிடித்துச் சென்று காதலை கைவிடவில்லை என்றால் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டியதாக தெரிகிறது. மேலும் இதே கல்லூரியில்தான் அந்த மாணவியின் உறவினரான பிரவீன் படிக்கிறார். இவரும் ஜீவன் என்ற மற்றொரு மாணவனும் சேர்ந்துதான் சம்பவத்தன்று ஜெயசூர்யாவை வெளியே அழைத்து சென்றுள்ளனர். இரவு 10 மணிக்கு நன்றாக பேசிய மகன் அதன் பிறகுத்தான் இறந்து போயிருக்கிறார். மேலும் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து ஜெயசூர்யாவை மீட்டு ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பியது அவரின் கல்லூரியில் பேராசிரியராக வேலை செய்யும் பரமசிவம். விபத்து நடந்ததாக கூறப்படும் இடத்திற்கும் பரமசிவம் வீட்டிற்கும் 20 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. இதனால் இரவு 10 மணிக்கு அந்த இடத்திற்கு பரமசிவம் எப்படி வந்தார் என்ற சந்தேகமும் பெற்றோருக்கு எழுந்தது. மேலும் ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பரமசிவம் இந்த விபத்து குறித்து ஏன் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என பல கேள்விகள் அவர்களின் மனதில் ஓடியிருக்கிறது. இதனால் மகனின் சாவில் மிகப்பெரிய சந்தேகம் இருப்பதாகவும் இது ஆணவ கொலையாக இருக்க வேண்டும் எனவும் அடித்து கூறி குற்றஞ்சாட்டியுள்ளனர்.
இதில் காவல்துறையினரும் உண்மையை மறைப்பதாக கூறிய ஜெயசூர்யாவின் தந்தை முருகன் இந்த வழக்கை புலன் விசாரணை அமைப்புக்கு மாற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தமிழகத்தில் ஆணவ கொலை என்பது அதிர்வலையை ஏற்படுத்தும் ஒன்று. அதற்கு சான்று நெல்லை ஐடி ஊழியர் கவின் படுகொலை. இதனால் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் ஆணவ கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஜெயசூர்யா மரணம் தொடர்பான வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம் செய்து உத்தரவிட்டார் நீதிபதி. மேலும் வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் 2 வாரத்திற்குள் சிபிசிஐடி போலீசாரிடம் குள்ளஞ்சாவடி போலீசார் ஒப்படைக்க வேண்டும் எனவும், சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை நேர்மையாக விசாரிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். சிபிசிஐடி போலீசாரின் முழுமையான விசாரணைக்கு பிறகே ஜெயசூர்யாவின் மரணம் பெற்றோர் சொல்வது போல ஆணவ கொலையா அல்லது விபத்து மரணமா என்பது தெரியவரும். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணனும், ஸ்டூடண்ட்ஸ் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.